நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுறேங்க. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் மியூசியம், அதாவது காவல்துறை அருங்காட்சியகம், சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய பாண்டியன் ரோடு. லாஸ்ட் வீடியோலயே நான் சொல்லியிருப்பேங்க, இந்த கன்னிமரா லைப்ரரி பார்த்தோம் எழும்பூர் அருங்காட்சியகத்துக்கு பக்கத்துல. அதே மாதிரி இந்த போலீஸ் மியூசியத்தை நான் காட்ட போறேன்னு சொல்லியிருந்தேன். அதே போலதான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க வந்து பார்க்கிங் வந்து ஃப்ரீ தாங்க. இங்க டிக்கெட்ஸ் எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடல்ட்டுக்கு 10 ரூபாவும் சில்ட்ரன்ஸுக்கு 5 ரூபாய் தான் வாங்குறாங்க. இங்க இருக்கக்கூடிய மியூசியத்துக்கு பள்ளி குழந்தைகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீன்னு தான் சொல்றாங்க. அது இல்லாம போலீஸ் அவங்களாம் வந்தா கூட அவங்களுக்கு ஃப்ரீ தான். பாருங்க, டிக்கெட் வாங்கியாச்சு. இப்ப நம்ம உள்ள போயிட்டு மியூசியத்தை ஒன்னொன்னா பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த 1870 அந்த காலகட்டத்துல போலீஸ்லாம் வந்து நடந்தே வந்து தங்களுடைய பணியை வந்து செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய சைக்கிள் எல்லாம் பாருங்க, ஒரு சைக்கிளும் ஒரு அமைப்புல இருக்கு. ஸ்பிரிங் சைக்கிள், அப்புறம் வந்து சீம வண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சைக்கிள் தான் இப்ப நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் மோட்டார் பைக்கு, அதில் அப்படியே அப்டேட் ஆகிட்டே வந்திருக்கு பாருங்க. புல்லட் பைக்ஸ், அதுல இருந்து ஒரு பைக்கா வந்து அப்டேட் ஆகி வந்துதான் இன்னைக்கு கார் வரைக்கும் வந்திருக்கு. அதான் இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க மாடல்ஸ். இங்க புல்லட் இருக்கு, பக்கத்துல வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் பைக் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கோஸ்டல் ஏரியால இருக்க போலீஸ் பாருங்க, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பைக் இருக்கு. அது சிவகங்கைன்னு பேர் போட்டிருக்கு, அது என்னன்னு தெரியல. அதாவது அங்க ஓடிய பைக் நினைக்கிறேன், அந்த நேமோட அப்படியே வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த மாடு மாதிரி இருக்கு பாருங்க, இந்த மாட்டு கொம்போட, இதெல்லாம் வந்து ஒரிஜினல் அப்படின்னு சொல்றாங்க. இதை பதப்படுத்தி அப்படியே வச்சிருக்கிறதாகவும் சொல்லிருக்காங்க. இங்க ஒரு புலி கூட ஒண்ணு இருக்கு, அதையும் காட்டுறோம் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வண்டி எல்லாம் பார்த்தலாம் பாருங்க. மெரைன் போலீஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் இருக்கு. செக்யூரிட்டி கார்டு பர்பஸ்க்காக ஒரு புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள் இருக்கு பாருங்க. இது வந்து அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ண ஒரு வெஹிக்கிள், அதையும் இங்க வச்சிருக்காங்க. இப்போ நான் டைகர் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த டைகர் வந்து உள்ள என்ட்ரன்ஸ்ல வச்சிருக்காங்க. இந்த பில்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் ரெண்டுமே இருக்கு. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரோட என்ட்ரன்ஸ்லேயே இந்த ஒரிஜினல் புலி இங்க இருக்கு பாருங்க. இது வந்து லாஸ்டா கும்பகோணத்துல இருந்து கொண்டு வந்ததா சொல்றாங்க. கோவிட் டைம்ல சிறப்பா ஒர்க் பண்ண நம்ம போலீஸ் அதிகாரிகளை பாராட்டி இந்த கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க நிறைய ஒரிஜினல் மாட்டுடைய முகம் அதெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணு நம்ம பார்த்தோம், உள்ளேயும் இருக்குன்றாங்க, பார்க்கலாம். அப்புறம் போலீஸ் அவங்க வாங்கின பதக்கங்கள் அதெல்லாம் இங்க இருக்கு. நிறைய விஷயங்கள் அப்படியே நம்மள வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கு இந்த இடத்துல பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு கமிஷனர் யூஸ் பண்ண அந்த காப்பியர் மிஷன், அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த மிஷனை தான் அந்த காலத்துல யூஸ் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து ஆப்ரேட் பண்ணி கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து முக்கியமான விஷயங்கள், அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை வந்து எப்படி தூக்கிலிட்டாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஒரு பகல் பொழுதுல அவர் வந்து வெட்ட வெளிச்சத்துல தூக்கிடுமாறு வந்து அந்த காலத்துல வந்து பர்மிஷன் கேட்டு அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதோட டீடைல்ஸ் எல்லாம் கூட அங்க இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். இருந்தாலும் காவல்துறை எப்படி அப்டேட் ஆகி வந்திருக்கு பாருங்க. 2015ல அந்த ரெய்னி டைம், அந்த மிகப்பெரிய மழை வந்துச்சு பாருங்க, அப்ப எப்படி எல்லாம் அவங்க ஒர்க் பண்ணி மக்களை சேவ் பண்ணாங்க அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க. இதனாலதான் நம்ம சொல்றோம், நம்மளுக்கு எவ்வளவு முக்கியம் போலீஸ் துறை அப்படின்றத இந்த மியூசியம் வந்து கண்டிப்பா உணர்த்தும். கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம இங்க வந்து பாருங்க. இந்த இடத்துல வந்து ஒரு மாடல் ஜெயில் ஒன்று இருக்குங்க. இந்த பிரிசன், அதுக்குள்ள போயிட்டு நம்ம போட்டோ எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம முன்னாடியே கவுண்டர்ல கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த ஜெயில் பாத்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பிரிசன். அது அப்படியே அங்கிருந்து எடுத்து வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்குள்ள இருந்து நம்ம போட்டோ எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா 10 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இதுவும் நல்லா இருக்கு பார்க்க. இங்க இருந்து அப்படியே நம்ம போனோம்னா வெளியில போட்டோஸ் எல்லாம் இருக்கும். அந்த சென்ட்ரல் ஜெயில் எப்படி இருந்து அங்கிருந்து புழல் ஜெயிலுக்கு மாற்றப்பட்டது. சென்ட்ரல் ஜெயில்னாலே நிறைய பேருக்கு தெரியும், நிறைய படங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுவும் குறிப்பா எனக்கு வந்து மகாநதி அந்த படத்துல வந்து சென்ட்ரல் ஜெயில பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த பழமை, அந்த உள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஆனா
அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது காவல்துறைக்கும் அங்க இருந்த கைதிகளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் படம் அந்த வாயிலாக நம்ம பார்த்திருப்போம். இங்க இருக்கக்கூடிய தூக்கு மேடை அந்த போட்டோஸ் எல்லாம் கூட இருக்கு. ஒரிஜினலாவே நான் தூக்கு மேடையை வந்து சென்ட்ரல் ஜெயில வந்து 2009 மாற்றும் போது நான் போய் பார்த்திருக்கேங்க. ஆனா அந்த டைம்ல வந்து போன் ஃபெசிலிட்டிஸ் பெருசா இல்லாததால நான் வந்து போட்டோஸ் எல்லாம் எடுக்கல. எல்லாம் அதே நம்ம அப்பயே ஒரு சூப்பரா ஒரு எல்லா வீடியோவையும் எடுத்து வச்சு ஒரு லாக் மாதிரி அழகா பண்ணிருக்கலாம். ஆனா அந்த இடம் ரொம்ப கஷ்டமாவும் இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயங்கள், அதாவது பாம் வந்து எப்படிலாம் எக்ஸ்ப்ளோஸ் பண்றாங்க, எந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்து மக்களை வந்து இது பண்ணுவாங்க. இந்த பாம் வச்சிருக்காங்க பாருங்க, பொம்மை அதுக்குள்ள வச்சு வைக்கலாம். ஒரு பொக்கே மாதிரி இருக்கு பாருங்க, பூ பொக்கே, அதுக்குள்ள இருந்து பாமை வந்து வச்சு கொண்டு வரலாம். இதெல்லாம் எப்படிலாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்கான இடங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம அப்படியே போனோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படியே பேசிக்கிட்டே போகலாம். இதுல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பார்த்துட்டே வாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அருங்காட்சியகம், அதாவது இந்த போலீஸ் மியூசியம் வந்து முதல்ல ஒரு கமிஷனர் ஆபீஸா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 14 ஏக்கர் நிலப்பரப்போட அமைஞ்சிருந்தது. அந்த காலகட்டத்தில் அருணகிரி முதலியார் அப்படின்றவரால தான் 1856 இதை வந்து கர்னல் ஜான்கான் போல்டர்சன் அப்படின்றவர் தான் வாங்கியிருக்காருங்க. அது வாங்கி அதுக்கப்புறம் கமிஷனர் ஆபீஸா மாத்திருக்காங்க. தொடர்ந்து கமிஷனர் ஆபீஸா செயல்பட்டு வந்த இந்த கட்டிடம் வந்து 2021 அப்புறம் மியூசியமா மாறிடுச்சு. ஏன்னா 2017 வேப்பேரி, அதாவது சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய புதிய கமிஷனர் ஆபீஸ் வந்து திறந்துட்டாங்க. அதனால 2021 இருந்து இந்த இடம் வந்து இப்ப கமிஷனர் ஆபீஸா இல்லாம இப்போ ஒரு மியூசியமா செயல்பட்டு வருதுங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த இடத்துல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்ற மியூசியத்துல இல்லாத மாதிரி எல்லாம் இங்க கிடையாதுங்க. எல்லாத்தையும் நம்மளே வந்து தொட்டு பார்க்கலாம். வேணும்னா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இங்க போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க. அவங்களே வந்து சர்வீஸும் பண்றாங்க. அது வந்து பார்க்கவே நல்லா இருக்கு. பாருங்க, இப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கும். கள்ளநோட்டு கிருஷ்ணன் அப்படின்ற ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த காலகட்டத்தில் அப்படியே அச்சு அசலாக ஒரிஜினல் நோட்டு மாதிரியே கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பாருங்க சாம்பிள்லாம் இருக்கு. கள்ள நோட்டுகளை வந்து அச்சடிச்சு பிரபலமானவர் தான் அந்த கள்ளநோட்டு கிருஷ்ணன். அவர் யூஸ் பண்ண அந்த உபகரணங்கள்லாம் இங்க இருக்கு. அதுவும் இதுல பெரிய விஷயம் என்னன்னா, அவர் யூஸ் பண்ண அந்த உபகரணங்கள்லாம் வந்து டோட்டலி அப்படியே ஒரிஜினாலிட்டியோட எங்க இருந்து வாங்கியிருக்காரு, எந்த இடத்துல இருந்து அதை இது பண்ணியிருக்காரு அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் கூட எல்லாமே இங்க இருக்குன்னு சொல்றாங்க. டோட்டலாவே இது வந்து ஒரிஜினல் நோட்டுக்கு இணையாகவே காயின்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த நோட்ஸ் எல்லாம் அப்படியே அச்சடிச்சு வச்சிருக்காங்க. அதெல்லாம் போலீஸ் சூப்பரா வந்து கைப்பற்றி இருக்காங்க பாருங்க. அதுவும் இருக்கு. இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து மியூசிக், அந்த காலகட்டத்தில் போலீஸ் வந்து இசை கச்சேரிகள் எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப ரேரான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் ஞாபகம் வருதுங்க, இப்போ கூட மெரினா பீச்ல வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து போலீஸ் மியூசிக் டீம் இருக்கு. அவங்க வந்து இந்த இசை இதெல்லாம் நடத்துறாங்க. பீச்சுக்கு போனீங்கன்னா மெரினால சண்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு வீக்லி ஒன்ஸ், சண்டேவா சாட்டர்டேவான்னு சரியா தெரியல, நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கூட நம்ம காவல்துறை வந்து செய்யறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணிகள் போதாது, மீதி இருக்கக்கூடிய அந்த திறமையான இசை அந்த இதெல்லாம் வெளிப்படுத்துறாங்க பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சிலை திருட்டு வழக்குகள்ல கண்டுபிடிக்கப்பட்ட மீட்டெடுக்கப்பட்ட சிலைகள்லாம் இருக்கு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இடம். இந்த கமிஷனர் ஆபீஸ்ல கமிஷனர் எங்க இருந்தாரு, அந்த ஆபீஸ், அதாவது அந்த ரூமை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ரூம்ல கமிஷனர் இருந்த அந்த சேர்ல உட்காந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து 20 rupees வாங்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க வந்த டைம்ல இப்ப அந்த டிக்கெட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அலோவ் பண்ணல, கவுண்டர்லயும் சொல்லல அதை பத்தி. அதனால நீங்க வந்து வந்தீங்கன்னா அந்த டைம்ல அதை அலோவ் பண்ணாங்கன்னா அந்த டிக்கெட்டை வாங்கி நீங்க சேர்ல உட்காந்து கூட போட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நாங்க வந்து இப்போ க்ளோசிங் டைம் ஆக்சுவலா 7 o'clock ஆயிடுச்சு, மூட போறாங்க. அதனாலதான் எங்களுக்கு தரல அப்படின்ற நினைக்கிறேன். அதனால நாங்க வந்து இப்ப சுத்தி பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்ப போறோம். இந்த கமிஷனர் ஆபீஸ், இந்த இடத்துல இருந்து தான் கமிஷனர் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்திருப்பாரு. இந்த கமிஷனர் ஆபீஸ் டேபிளுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோஸ் எல்லாம் இருக்கு. யாரெல்லாம் இது வரைக்கும் இந்த இடத்துல வந்து கமிஷனரா இருந்தாங்க அப்படின்ற அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. பாருங்க, அந்த விலங்குகளுடைய அந்த முகம் அதெல்லாம் வந்து அழகா பதப்படுத்தப்பட்டு ஒரிஜினாலிட்டியா இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது உள்ளேயும் வச்சிருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம வந்து இங்க இருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு மேல போறோம். இங்க பெரிய ஒரு விளக்கு மாதிரி ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டெப்ஸ் ஏறுதுங்க. அதுல போனோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. மினியேச்சர்ல இந்த மியூசியத்துடைய மாடல், கமிஷனர் ஆபீஸோடைய மாடல் இருக்கு. அதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப்ஸ் வழியா மேல போனோம்னா போகிற வழியில எல்லாம் கூட என்னென்ன போலீஸ் அவங்களுடைய விஷயங்கள், அந்த சாதனைகள்லாம் வந்து போட்டோஸ்ல இருக்கு. அதுலயும் நம்ம குறிப்பா இந்தியாவின் முதல் பெண் கமிஷனர் அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க. அதையும் நம்ம அப்படியே பார்த்துட்டு மேல வந்துட்டே இருக்கோம்.
நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஏறி மேல வந்த உடனே அந்த பால்கனி மாதிரி இருக்கு பாருங்க, அங்க இருந்து பார்க்கும்போது இந்த ஸ்வாட் சேர் ஒன்று இருக்கும். இந்த ஸ்வாட் சேர்ல உட்காந்து போட்டோ எடுக்கணும்னா அதுக்கும் தனியா டிக்கெட்ஸ் இருக்குங்க. 10 ரூபாய் வந்து நீங்க கவுண்டர்லயே கேட்டு வாங்கிக்கலாம். அவங்களே சொல்லுவாங்க. இந்த ஸ்வாட் சேர் எப்படி உருவாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல அந்த ரவுடிகளும் அந்த அக்யூஸ்ட் அவங்கலாம் வச்சிருந்த அந்த வாள்கள் அதை வந்து கைப்பற்றி இருப்பாங்க பாருங்க, அதோடைய அந்த அமைப்பிலேயே அதை வச்சு அப்படியே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் சூப்பரா இருக்கு. அதை வந்து ஒரு கலைப்பொருளாவே மாத்தி சூப்பரா ஒரு சேரை உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இதுல இருந்து நம்ம போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்குங்க. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட பில்டிங் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு சென்னையில எத்தனையோ பில்டிங் இருக்கு, அதுல ஒண்ணுதான் இந்த மியூசியமும். இதை வந்து சூப்பரா இருக்கு பாருங்க. அந்த பழமை மாறாத தூண்கள், அந்த கேட் எல்லாம் பார்க்கவே அழகா இருக்கு. இப்ப நம்ம இந்த இடத்துல என்னன்னு பார்க்க போறோம், என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் அப்படின்னு சொன்னாலே கன்ஸ், ரிவால்வர்ஸ், துப்பாக்கி எத்தனையோ வச்சிருப்பாங்க. அது எல்லாமே இங்க வந்து காட்சி பொருளா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. அதையும் நீங்க அப்படியே பார்த்துட்டே போகலாம். இதுல வந்து எந்தெந்த வகையான எல்லா வகையான துப்பாக்கிகளும் இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க. அதை வந்து நீங்க ஒன்னொன்னா நேம் லிஸ்டோடயே இருக்கு, அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காவல்துறைக்கு இன்னொரு முக்கியமான ஒரு பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக்ங்க. இந்த டிராஃபிக் ரூல்ஸ் இதை வந்து எவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். டிராஃபிக் போலீஸ்ன்றவங்க எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம். இன்னைக்கு நகரங்கள் மட்டும் இல்லை, நிறைய சிறிய நகரங்கள்லாம் கூட வந்து டிராஃபிக் சிக்னல்ஸ் ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் வச்சாச்சு. அதற்கான சிம்பிள்ஸ் அந்த சிக்னல்ஸ் உடைய அந்த ரூல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். பிளஸ் வந்து நம்ம பிரேக் பண்ணக்கூடாது எந்த ரூல்ஸையுமே. டிராஃபிக் போலீஸ்க்கு நம்ம வந்து ஆதரவு கொடுத்து தான் நடந்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு பீக் ஹவர்ஸ்ல அவங்க படுற கஷ்டத்தை நம்ம டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால டிராஃபிக்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ரூல்ஸா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு புகைப்பட கருவி இருக்கு பாருங்க. அந்த காலகட்டத்தில் வந்து புகைப்பட கருவிகளை வந்து போலீஸ் துறையில எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, அதாவது பெரிய சைஸ்ல இருந்து அந்த சைஸ் மாறி இருக்கு பாருங்க. காலங்கள் மாற மாற அதோட அப்டேட் ஆகிட்டே வந்திருக்கு. அதையும் வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த போலீஸ் மியூசியத்துல நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இங்க எக்ஸ்ட்ராவா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சின்ன ஷாப்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது பிரிசன்ல இருக்கக்கூடிய, அதாவது ஜெயில் கைதிகள் செய்யக்கூடிய அந்த கலைப்பொருட்கள்லாம் கூட சேல்ஸுக்காக கீழே இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது டைம் ஆயிடுச்சு, 7 o'clockன்றதால மூட போறாங்க. அதையும் நம்ம வந்து இங்க வந்து பார்க்கலாம். அப்புறம் இங்க வந்து ஸ்நாக்ஸ்க்கு, டீக்கெல்லாம் வந்து தனியா ஒரு ஷாப்பே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த போலீஸ் மியூசியம் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. இதோட வீடியோ முடியுதுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ வரும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.